இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உபாகமம் 30வது அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த அதிகாரத்தில் தன்னுடைய கடைசி மற்றும் அந்த 3வது பிரசங்கத்தில் மோசே 3 காரியங்களை மக்களுக்கு நினைவுபடுத்துகிறதை நாம் பார்க்க போகிறோம். முதல் 10 வசனங்களிலே பாலஸ்தீன உடன்படிக்கையின் 7 அம்சங்கள் எவைகள் என்று அவர் அங்கே கற்றுக் கொடுக்கிறார். அதனைத் தொடர்ந்து 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரையிலும் தேவனுடைய வார்த்தை நமக்கு ஒரு மறைபொருள் அல்ல என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். அதனைத் தொடர்ந்து 15வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரையிலும் ஜீவன் நன்மை ஒரு பக்கம், மரணம் தீமை மறுபக்கம் என்று சொல்லி அங்கே ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் குறித்து கடைசியாக இங்கே இந்த அதிகாரத்தில் அவர் சொல்லி முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாலஸ்தீன உடன்படிக்கை மோசேயின் வழியாக இந்த பாலஸ்தீன உடன்படிக்கையில் இஸ்ரவேலர்கள் கானானை உரிமையாக அனுபவிப்பதுடன் தொடர்புடையதாக இருக்கிறது. கானானில் சென்றடைந்த பின்பாக என்ன காரியங்கள், அந்த 7 அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல் வசனத்தில் சொல்கிறாரு, நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமுமாகிய இந்த காரியங்களெல்லாம் உன்மேல் வரும்போது நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்திவிடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும்போது நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து, அதாவது இஸ்ரவேல் மக்கள் உடன்படிக்கையை கட்டாயம் மீறுவார்கள் என்றும் சிறைபிடிக்கப்பட்டு வேறு நாடுகளுக்கு கொண்டு போகப்படுவார்கள் என்றும் இது தீர்க்க தரிசனமாக இந்த அதிகாரம் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். உண்மையிலேயே அப்படி தான் நடந்தது. அப்படி அவங்க கடத்தி கொண்டு செல்லப்பட்டாலோ அவர்கள் மனம் வருந்தி கர்த்தரிடத்தில் திரும்புவார்கள் என்று சொன்னால் தேவன் அவர்களுக்கு இறங்கி தம்மிடமாக சேர்த்து கொள்வார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணுவார் என்று வசனம் 6 குறிப்பிடுகிறது. இந்த பாலஸ்தீன உடன்படிக்கையில் காணக்கூடிய 7 அம்சங்கள் எவைகள் என்று சொன்னால், கீழ்ப்படியாமைக்கு ஒரு சிதறல், அதாவது நீங்கள் சிதறடிக்கப்படுவீங்க என்கிற காரியமானது 1வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. அதே போல் சிதறடிக்கப்பட்டிருக்கிற பொழுது நீங்கள் மனம் வருந்தி தேவனிடத்தில் திரும்புவீங்க அப்படின்னு சொல்லி நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் என்று சொல்லுகிற காரியமானது சிறைப்பட்டிருக்கிற போது தேவனுடைய சன்னிதானத்தில் உண்மையாய் மனம் திரும்புதலை இது குறிக்கிறது. 3வது, இந்த பாலஸ்தீன உடன்படிக்கையினுடைய 3வது அம்சம் என்ன? கர்த்தர், அதாவது மேசியாவினுடைய வருகை குறித்து 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரையிலும் பார்க்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடம் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். இந்த காரியமானது இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வெளிப்படையான வருகையில் தான் நிகழும் என்கிற காரியத்தை இங்கே ஒரு தீர்க்க தரிசனமாக மோசே கூறுகிறதை பார்க்கிறோம். உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்தப்பட்டிருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்தரித்திருந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார் அப்படின்னு சொல்லி இங்கே மேசியாவினுடைய வருகையை இங்கே மோசே முன்னறிவிக்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகையில் நிறைவேறக்கூடிய காரியங்களை சொல்கிறார். இது அந்த பாலஸ்தீன உடன்படிக்கையின் 7 அம்சங்களில் 3வது காரியமாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தேசம் திரும்பவும் அவங்களுக்கு கிடைக்குதுன்னு 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். உன் பிதாக்கள் சுதந்தரித்திருந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படிக்கு, நீ இப்போ பாவம் செஞ்சிட்ட, இப்போ துரத்தி விடப்பட்டுட்ட, திரும்பவும் நீ மனம் கசந்து இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணி தேவனிடத்தில் திரும்பினா மனப்பூர்வமாய் உன்னை ஒப்பு கொடுத்தா திரும்ப அந்த தேசத்தை தருவார் என்கிற காரியம். பின்வாங்கி போனாலும் நீ தேவ சமூகத்தில் திரும்பி பார்க்கும்பொழுது கிருபையாய் ஆண்டவர் உனக்கு மனம் இறங்குவார் என்கிற காரியத்தை சொல்லி கொடுத்துட்டு இஸ்ரவேல் தேசத்தினுடைய அந்த சீர்திருத்தம் அது என்னன்னா, நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தை உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி, அதாவது இது
தேசத்தினுடைய ஒரு சீர்திருத்தத்தை குறிக்கிறது, மனம் திரும்புதலை குறிக்கிறது. இருதயத்தில் ஒரு விருத்த சேதனம் என்று சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து எதிரிகளின் மேலே ஒரு நியாய தீர்ப்பு. இது இந்த உடன்படிக்கையின் 7 அம்சங்களில் 6வது அம்சமாக காணப்படுகிறது. நீ உண்மையாக மனங்கசந்து மனம் வருந்தி அழுந்து நீ வந்துட்டான்னு சொன்னால், இந்த சாபங்களை எல்லாம் உன் சத்துருக்களின் மேலும் உன்னை துன்பப்படுத்தின உன் பகைஞர் மேலும் சுமர பண்ணுவேன். இது எதிரிகளின் மேலே உள்ள நியாய தீர்ப்பை குறிக்கிறது. 9ஆம் வசனத்தில் தேசிய அபிவிருத்தி, ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன? உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலையிலும், உன் கற்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாகச் செய்வார் என்று சொல்லி இந்த 7 அம்சங்கள் காணப்படுகிறதை பார்க்கிறோம். எழுத்தின் பூர்வமாக அவருடைய வாழ்விலே நடைபெறுகிற காரியங்களை மோசே சொல்லியிருந்த போதிலும், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் இன்றைக்கு ஆண்டவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருப்போம்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சிதறடிக்கப்படுகிற, துரத்திவிடப்படுகிற, தேவ சமூகத்திலிருந்து விரட்டப்படுகிற ஒரு காரியத்தை ஆண்டவர் அனுமதிப்பார். அதே போல் நம்ம அப்படி சிதறப்பட்டிருக்கிற போது, நம்ம துன்பத்தை அனுபவிக்கிற போது உண்மையாக மனங்கசந்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் திரும்பினா, அந்த ஆண்டவர் திரும்ப நம்மை அந்த பழைய ஸ்தானத்துக்கு, நாம் இழந்து போன அந்த ஸ்தானத்தில் திரும்பவும் கொண்டு வந்து வைப்பார். அதே போல் இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகையில் நம்ம ரகவசிய வருகையை எதிர்கொண்டு காத்திருக்கிறோம். ஒரு இமைப்பொழுதில், ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாகக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். சாயங்காலத்திலோ, ராத்திரியிலோ, மதியான வேளையிலோ, சேவல் கூவுகிற நேரத்திலோ, எக்காலத்திலும் ஆண்டவர் வரக்கூடிய ஒரு எதிர்பார்ப்போடு கூட விசுவாசிகள் வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதே போல் தேசம் திரும்பவும் கிடைத்தல் அப்படின்னு பார்க்கிறோம். எடுத்துக்கொள்ளப்பட்ட நம்ம திரும்பவும் இந்த பூமியை ஆளும்படியாக அவரோடு கூட பாடுகளை சகித்தோம் என்றால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். ஆகவே திரும்ப இந்த தேசங்களை ஆளும்படியாக நாம் இறங்கி வருவோம். இஸ்ரவேல் தேசத்தினுடைய சீர்திருத்தம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் 30:6. இது நம்ம முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட அன்பு கூர்ந்து பிழைக்கும்படிக்கு நம் இருதயத்தை எப்பொழுதுமே, அதாவது சரீரத்தில் செய்யப்படுகிற விருத்த சேதனம் அல்ல, இருதயத்தில் செய்யப்படுகிற விருத்த சேதனம். ஒவ்வொரு மனுஷனும் இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகள் பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம், பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம், நீதிமானின் பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்குமே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். அதே போல் எதிரிகளின் மேலே நியாய தீர்ப்பு. இன்றைக்கு சத்துரு தான். இன்றைக்கி நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் அல்ல, துறைதனங்களோடும் அதிகாரங்களோடும், இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராட்டம். இன்றைக்கு நம்ம தப்பு செஞ்சால் நம்ம சிதறடிக்கப்படுவோம். இன்றைக்கு நம்ம சரிப்பட்டுட்டோன்னு சொன்னால், சீர்திருத்தம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், சத்துரு என் தேவன் எழுந்தருளுகிற போது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிற காரியம், நம்முடைய ஆவிக்குரிய புயம் மேலோங்குகிற போது இந்த உலகத்தின் மாம்ச புயங்கள் எல்லாம் அவைகள் தாழ்த்தப்பட்டு போகக்கூடிய ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அதே போல் 7வது அந்த அம்சம் என்னென்னா, தேசிய ஒரு அபிவிருத்தி. 9ஆம் வசனத்தில் பார்க்குறோம். இன்றைக்கி ஆண்டவர் நம் கை செய்யும் எல்லா வேலைகளிலும் நம்முடைய குடும்ப ஆசீர்வாதம், கற்பத்தின் கனி, மிருக ஜீவனின் பலன். அவர்கள் அன்றைக்கி மேய்ச்சலை பெற்றிருந்தபடினாலே மிருக ஜீவன்களை குறித்து சொல்லப்படுகிறது. விவசாய தொழிலை செய்தபடினால, விவசாய தொழிலாக இருந்தாலும் சரி, நீ மிருக ஜீவன்களை வளர்க்கிற மேய்ப்பர்களாக இருந்தாலும் சரி, கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் ஆண்டவர் பரிபூரண ஆசீர்வாதத்தை தருவார், உன் தேவைகளை சந்திப்பார் என்று சொல்லி, இன்றைக்கு புதிய உடன்படிக்கை உண்மையிலே எப்போ ஏற்படுத்தப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், இன்றைக்கி பாலஸ்தீன உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது போல விசுவாசிகளாகிய நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை கல்வாரி சிலுவையில் பூரண பலியாக ஒப்பு கொடுத்து எல்லா இரத்தத்தையும் சிந்தினபடினாலே இது புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்று சொன்னார். இந்த இரத்தத்தினால் கழுவப்படுகிற போது சிதறடிக்கப்பட்டிருந்தோன்னு சொன்னால் திரும்பவும் சேர்த்து கொள்ளப்படுகிற காரியம். கீழ்ப்படியாமையில் இருந்தோன்னா சிதறடிக்கப்பட்ட நம்ம சிதறடிக்கப்பட்ட நிலையிலிருந்து கொண்டு வரப்படக்கூடிய காரியம், இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய காரியம்.
தேசம் திரும்பவும் கிடைக்கிற காரியம். இஸ்ரவேல் தேசத்தின் சீர்திருத்தம். எல்லாரும் விசுவாசிகள் எல்லாரும் தங்களை சீர்திருத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற காலம். அதே போல் சத்ருவின் மேலே நியாய தீர்ப்புகள், நம்முடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வாதம், இவைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி புதிய உடன்படிக்கை, பாலஸ்தீன உடன்படிக்கை என்று பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை ஒரு மறைபொருளா? நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. நீ எங்கேயோ போய் தேடி கொண்டு போய் அதை சேர்த்து நான் படிக்கணுங்கிறதும் அல்ல. உனக்கு அது தெரு மறை அல்ல, அது வேதாகமம், வெளிப்படுத்தப்பட்ட ஒரு ஆகமம். அந்த காரியங்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மோசே இஸ்ரவேலருக்கு அளிக்கப்பட்ட தேவனுடைய அந்த வெளிப்படுத்துதல்களை குறித்து அவர்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறார். அவர்கள் அதனை தேடி தேசத்தின் வீதிகளெல்லாம் அலைஞ்சி அவங்க அந்த சத்தியத்தை தெரிந்து கொள்ளணும்னு அவசியம் இல்லை. தத்துவ சிந்தனையாளர்கள்லாம் அவங்கள பார்த்தா நாடி சென்றோன்னா நமக்கு நல்லா புரிஞ்சிருமோ அப்படிங்கிற அவசியமும் அல்ல. இன்றும் விசுவாசிகள் நடுவில் நிலவி வருகின்ற பிரச்சனை இதுதான். குறிகாரர்கள் எங்காவது கிடைப்பார்களா என தேடி அலைகின்ற அவிசுவாசிகளைப் போல தேவனுடைய வார்த்தைக்கு அலைந்து நடக்கிற மக்கள் அநேகராக இருக்கிறார்கள். அவர் தீர்க்க தரிசனம் சொல்லிடுவாரா, இவர் தீர்க்க தரிசனம் சொல்லிடுவாரான்னு சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு அலைந்து நடக்கிற மக்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். அவர்கள் மேகங்களில் ஏறி தரிசனங்களை கொண்டு வருகிறவர்களுக்காகவும் கடல்களை கடந்து சென்று போதனைகளை கொண்டு வருகிறவர்களுக்காகவும் அவர்கள் தவம் கிடக்கிறதாக இங்கே இன்றைக்கும் இருக்கக்கூடிய நிலைமை அப்படிதான். இன்றைக்கி வரம்பெற்ற ஊழியர்கள், வரம்பெற்றவர்கள் அப்படின்லாம் சொல்லி இன்றைக்கு தீர்க்க தரிசன வரத்தை உடையவர்கள் என்று காத்து கிடக்கிற சூழ்நிலை இருக்குதே. அப்படி நீ காத்து கிடக்க வேண்டிய தேவை இல்லைப்பா. அவர்களுக்கு சமீபமாய் அவர்கள் மொழியிலேயே தேவனுடைய வசனம் இருக்கிறது. ஆனால் அதை மறந்து போகிறார்கள் என்பதைத்தான் இங்கே மோசே நினைவுபடுத்துகிறார். நம்முடைய தலக்கு மாட்டில் தான் வச்சு இந்த வேதாகமத்தை வைத்து படுக்கிறோம் என்று சொன்னால் அது தூரத்தில் இல்லை, கையில் எட்டி எடுத்து வாசிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் வேத புத்தகம் அது இருக்கிறது. இன்றைக்கி பலருக்கும் வேத புத்தகத்தை கேட்டால் ஒரு மறைபொருள் போல தெரிகிறது. அதனால தான் திருமறைன்னு அழைச்சி பழகிட்டாங்க. அது மறைக்கப்பட்டதும் அல்ல, வெளிப்படுத்தப்பட்டது என்பதை நம்ம உணரணும். முதல்ல வேதாகமம் அதிசயமானது தான், ஆனால் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அது அதிசயமானது அல்ல. ஆழமானது தான், ஆனால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அது ஆழமானதும் அல்ல. முக்கியமானது தான், ஆனால் முத்திரையிடப்பட்டதும் அல்ல. அவற்றை புரிந்து கொள்ள சாதாரண வாசிப்பு முறைகளும் தியான முறைகளுமே நமக்கு போதுமானது. ஆவியானவர் நமக்கு துணை செய்கிற பொழுது அறிந்து கொள்ளுகின்ற இடையூறுகள் நமக்கு மிகவும் குறைவாக காணப்படும். அறிந்து கொள்வதன் முக்கியத்துவம் அதனை கடைபிடிப்பதில் தான் இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் சத்தியத்தை கேட்டோன்னா அதுக்கு கீழ்ப்படிஞ்ச ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் சத்தியத்தை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அதுக்கும் கீழ்ப்படிஞ்சோன்னா கடைபிடிப்பவர்களுக்கு தான் நிறையா காட்சிகள் தெளிவாகும். அதாவது நம்ம ஆண்டவர் இடத்துல இன்னும் உண்மை அறியணும், இன்னும் உண்மை கிட்டி சேரணும்னு சொல்லி அவர் சொல்லிக் கொடுக்குற சத்தியங்களுக்கு கீழ்ப்படிய எப்படி 1ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணி 2ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண அடுத்த லெவலுக்கு கற்க கசடர கற்றுட்டோன்னா துணிந்து அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு செல்வாரே. அந்த ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கையை குறித்து இங்கே நம்ம பார்க்க முடியும். ஆகவே இன்றைக்கு அறிந்து கொள்வதனுடைய முக்கியத்துவம் அதனை கடைபிடிக்கிறதுல தான் இருக்குது. வேதாகமும் புரிய முடியலைன்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லும் புதைபொருள் அல்ல, வெளிப்படுத்தப்பட்ட ஒரு பொக்கிஷம். அதை கொஞ்சம் நல்லா தியானித்து நம்ம கற்றுக்கொண்டோன்னா, நம்ம அதை கடைபிடிப்பதற்கு நம்மை அர்ப்பணித்தோம் என்று சொன்னால் நம்ம பாக்கியவான்கள். 60 வருடங்களுக்கு மேலாக ஆண்டவருடைய வேதத்தை கற்று அதன்படி நடந்த அந்த யோவான் சொல்லுகிறார், கர்த்தருடைய கற்பனைகள் கட்டளைகள் நமக்கு பாரமானவைகளும் அல்ல என்று சொல்லுகிறார். ஆகவே வாசித்து கடைபிடிக்க ஆண்டவர் நமக்கு இன்னும் அநேக இந்த வசனத்தின் மூலமான வெளிப்பாடுகளை தந்து தன்னை பற்றியும் உண்மையை பற்றியும் வெளிப்படுத்தி நம்மை பொறுப்புடன் இந்த உலகத்தில் வாழச் செய்வார். அதற்கு அடுத்தபடியாக தான் கடைசியாக நம்ம பார்க்கிற போது 15 20 வரையிலும் ஜீவன் நன்மையை ஒரு பக்கத்தில் சொல்கிறாரு, மரணம் தீமையை மறுபக்கத்தில் வைக்கிறாரு. இந்த ஜீவன் கீழ்ப்படிதல்னால நமக்கு கிடைக்குது, மரணம் கீழ்ப்படியாததுனால நமக்கு கிடைக்குது. இன்றைக்கி ஜீவனையும் நன்மையும் தெரிந்தெடுக்கும்படி மோசே வற்புறுத்துகிறார். ஜீவனையும் தெரிந்தெடுத்துக்கோ, நன்மையும் தெரிந்தெடுத்துக்கோ என்று இங்கே மோசே வற்புறுத்துகிறதை பார்க்கிறோம். அதாவது இன்னைக்கு இந்த கீழ்ப்படிஞ்சிட்டோம்,
இன்றைக்கி ஜீவனை விரும்புகிறோம், நன்மை தெரிந்து கொண்டோன்னா அதுக்குள்ளே ஒரு ஆசீர்வாதம் அடங்கி இருக்குதுன்னு சொல்கிறாரு. தீர்க்காயுசு, நிறைவான ஆவிக்குரிய வாழ்க்கை, ரெண்டுமே அது உனக்கு கிடைக்கும். தீர்க்காயுசும் கிடைக்கும், நிறைவான ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் உனக்கு கிடைக்கும். இது கீழ்ப்படிகளில் சொன்னால் சாபம் அன்று இதற்கு எதிர்மறை. சாபமும் மரணமும் தான் உன் வாழ்க்கையில் நடந்துரும்ப்பா. ஆகவே இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் கேட்க மோசே இந்த காரியங்களெல்லாம் அவங்களுக்கு அவர் சொல்லி கொடுக்கிறார். தன்னுடைய 3வது பிரசங்கத்தில் இந்த காரியங்களை அவர்களுக்கு அவர் வலியுறுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். இன்றைக்கு கீழ்ப்படிதலினால நமக்கு நன்மைகள், ஜீவன், தீர்க்காயுசு இவைகளை ஆண்டவர் தந்து நம்மை வழிநடத்துகிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். சத்தியத்தை நாம் தியானித்து அதற்கு கீழ்ப்படிந்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.